என் பையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமா பாஸ் பண்ணி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதான் நான் இருக்கிற ரூம். ஓகே, இங்க தான் நீங்க படிக்கிறதுக்கு எல்லாமே இங்கே தான். அன்னை பார்த்து பத்திரமா படிச்சுட்டு திருப்பி தங்கச்சிக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸாக வந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். ஒரு நாள் அந்த செங்கலை சுமந்துட்டு வீட்டு வரும்போது அந்த உடம்பு வலியா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு வீட்டு மாதிரி 6 மணிக்கு வரணும். தூக்கமே இருக்காது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுது அன்னைக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறோம். அப்பா அம்மா கையில இருந்து எந்த சுமையை இறக்கணும், அடுத்து வேலை பண்ணாமல் வந்து என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயம் செய்கிறது இல்லை, அவங்க கேட்குற எல்லா விஷயமே நான் செஞ்சுக்கணும். கண்டிப்பாக என் பிள்ளை அதை நிறைவேற்றி கொடுப்பேன். என்ன வெட்டாங்க உள்ள பேருந்து எதுவும் வரதுல வருதா? வராது. பஸ் எதுவும் வராது. பஸ் வராது. ரோடு வசதியும் இல்லை. நடந்து தான் போகணும். நடந்து தான் ஒரு வயிற்ற வச்சா கூட நாங்கள் நடந்து தான் போகணும். அவனால் என்ன முடியுமோ, ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ, மக்களுக்கு வெளியூர் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவன் அதை பண்ணால் போதும். குடும்பத்தை தான் பார்க்கணுமா கிடையாது. படித்தா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய தாயினுடைய முகத்தை மலரச் செய்த ஒரு மாணவரை தான் சந்திக்க போகிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வைரலாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றாடம் தினக்கூலியாக செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தாயை வந்து நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த வீடியோவில் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் கமலை என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று மருத்துவ சீட்டை பெற்றிருக்கக்கூடிய நாகராஜன் அவர்களை தான் இந்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். தேங்க்யூ ப்ரோ. 2 பேருமே வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மகன் வந்து இப்படியான ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமாக பாஸ் பண்ணி நல்ல விதமாக ஒரு டாக்டர் ஆகணும். நம்ம ஊருக்கு ஒரு டாக்டர் ஆகி நம்ம வந்து நம்ம ஊர் ஆளுகளுக்கு நல்ல விதமாக மருத்துவமனை செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வந்து என் மகன் படிக்கும்போது இவ்வளவு படித்தவரான்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு 1வது 2வது போகும்போது பண்ணேன். இங்கேருந்து பீர்க்கலைக்காட்டுக்கு போகும்போது 3.5 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு கூட இருக்கும். அப்போ நடந்து போகும்போது இங்கேருந்து போயிட்டு வரும்போது வந்து பயமுட்டி விட்டு வச்சுட்டு நான் இனிமேல் படிக்கலப்பா, என்னால் படிக்க முடியலப்பா, நடக்க முடியலப்பா அப்படின்னேன். சரிப்பா, இப்போ நீ படித்தாதாப்பா ஒரு ஏதாச்சும் பண்ணலாம், படிப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு படுத்துருப்பேன். மறுபடியும் மக்கியாளுக்கு முன்னே வண்டியில் கொண்டு விட்டு வருவேன். இல்லை அப்படி இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், நான் படிக்க முடியாமல் சொல்லி படுத்துடுவேன் திருப்பி மறுபடியும். சரி மறுபடியும் இந்த மாதிரி உனக்கு கால் இந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரிலாம் ஓடி ஆடி உன்னால் வேலை ஆக்க முடியாது, நீ படித்தா தான் எதை முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு காலெலாம் நடக்க முடியலப்பா, எனக்கு ஓட முடியல, பண்ண முடியல, இருக்க முடியல, அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது என்ன தான் பிடிச்சி விளையாட முடியல அப்படின்னு சொன்னேன். விளையாடலாம் பண்ணலாம்ல, படிப்பை ஒன்றே நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒரு இதில் திறமையாக நீ வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். படிக்கணும்னு சொல்லி நான் எனக்கு காலை இந்த மாதிரி இருக்குது, நான் என்னதை படிக்க போகணும் மறுபடியும் சண்டையே போடுவேன். என்னோட வந்து அவங்க அம்மாவோடையும் சத்தம் போடுவேன், பேசுவேன், பண்ணுவேன். ஆனால் இப்படி படித்து ஒரு இதாக வருவாங்கிறது என்னோடய நம்பிக்கையே கிடையாது எனக்கு வந்து. இல்லைன்னா நான் இவ்வளோ அளவுக்கு மயம் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ படித்து வந்திருக்கேன், ஏதோ ஓரளவு ஏதோ அன்றைக்கி பண்ணி செஞ்சு அரசு மூலியமாக ஒரு இந்த 7 புள்ளி சதவீதத்தில் வந்து கிடச்சிது.